ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதினதான புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த வசனத்தை எல்லாரும் எப்படி தெரியுமா நம்ம வாசிக்கிறோம்? முற்பகுதியை மாத்திரம் வாசிச்சிடறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள், ஆமா நான் பலன் அடைஞ்சிருவேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து இறங்கிட்டார், ஒரு அபிஷேகம் எனக்கு பெற்றுட்டு நோயெல்லாம் போயிரும், என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் போயிரும், உலக பிரகாரமாய் நான் செழிப்பாய் இருப்பேன், உலக பிரகாரமாய் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், உலக பிரகாரமாய் நான் நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வேன், நான் பலன் அடைவேன், ஏனால் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இருக்கிறார். அந்த முதல் பகுதியை மாத்திரம் வெட்டி அதை என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொண்டு போகிறோம். ஆனால் உண்மையை சொல்லவா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது கூட கொடுக்கப்படுகிற பலனை மாத்திரம் தான் நம்ம தேடுகிறோம், கூட கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் நம்ம தேடுகிறோம். ஆனா இந்த இடத்துல நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடை பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப அந்த சாட்சிகளாய் இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா, அந்த வார்த்தையை நம்ம விட்டுறோம். நமக்கு எப்பவுமே இந்த முற்பகுதியை மாத்திரமே நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.